இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது. இந்த போட்டியின் மூலமாக இந்திய அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதனால் பலரும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ரிக்கி பாண்டியின் பேசுகையில், உலகின் அனைத்து மைதானங்களில் அஸ்வின் ஒரு ஸ்பின் மாஸ்டர் என்பேன். அவர் எப்பொழுதும் ஒரு அசாத்திய கிரிக்கெட்டர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு பயிற்சி அளிக்க 2 ஆண்டுகள் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் எப்பொழுதும் கிரிக்கெட் பற்றி தியரிகள் மற்றும் பல்வேறு தத்துவங்களை கொண்டுள்ளார். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு பவுலராக அவர் வளர்ந்து கொண்டே இருப்பது பாராட்டத்தக்கது. கடந்த முறை பார்டர் கவாஸ்கர் டிராபியின் பொழுது ஆஸ்திரேலிய மண்ணிலேயே அஸ்வின் மேஜிக்கை செய்தார். இந்த நிலையில் ரிக்கி பாண்டிங் வாழ்த்தியதற்கு ஏற்ப அஸ்வின் தனது 100வது போட்டியில் தான் ஒரு மாஸ்டர் ஸ்பின்னர் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். இந்த போட்டியில் முதல் 6 ஓவர்களில் அஸ்வின் சரியான லைன் மற்றும் லென்த்தை கண்டுபிடிக்க முடியாமல் கொஞ்சம் கூடுதலாக ரன்களை விட்டுக் கொடுத்தார். இதன்பின் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய பொழுது அஸ்வின் மீண்டும் அட்டாக்கில் வந்தார். அப்பொழுது அதிரடியாக ரன்கள் குவிக்க முயன்ற ஆல்ரவுண்டர் டாம் ஹாட்லியை 6 ரன்களிலும் மார்க் வுட்டை டக் அவுட் ஆகியும் வெளியேற்றினார். ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வின் சம்பவத்தையும் நிகழ்த்தியுள்ளார். 100வது போட்டியில் களமிறங்கிய அஸ்வின் ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். டெய்லண்டர்களுக்கு பெரிய அளவில் வித்தியாசமாக யோசிக்காமல் சாதாரணமாக அவுட் சைடு ஆஃப் திசையில் ஸ்பின் செய்ய அது அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்தது. இதனால் பலரும் அஸ்வினை பாராட்டி வருகின்றனர்.